வணக்கம், வந்தனம், நமஸ்கோ, நமஸ்கா. மாயமில்லே, மந்திரமில்லே. நான் எங்கே போகிறேன்னு எனக்கும் தெரில. எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வருது கைஸ். அதனால் 10 நாளுக்கு சரி சும்மா வெளியில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாடு போயிட்டு சுற்றி பார்க்க போகிறேன். முதல் நாடு நம்ம சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க ஒமான். ஒமானில் அதோடைய கேபிட்டல் மஸ்கட்டில் ஒரு 2 நாள் இருக்க போகிறேன். அங்கேருந்து 28ஆம் தேதி மதியம் ஒரு 11-12 மணிக்கு எனக்கு யூஏஇக்கு ஃப்ளைட் இருக்குது. யூஏஇன்றது ஒரு கண்ட்ரி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்ற ஒரு நாட்டில் அபுதாபியில் லேண்ட் ஆகணும் 28ஆம் தேதி. எதுக்காக இந்த லீவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோன்பு இருக்கிறாங்க இஸ்லாமிய நண்பர்கள், அவங்களுக்காக ரம்ஜான் பண்டிகை. அதனால் இங்கே வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க இங்கே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10 நாள் லீவ் இருக்குது. சரி இங்கே இருந்தாலும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஊரை சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ரிப்பை நான் போட்டிருக்கேன். வேறு எங்கள் ஒமானில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் மஸ்கட்டில். ஒமானோட கேபிட்டல் தான் மஸ்கட். அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஹேமந்த். சரி அவனை போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் அங்கே இருக்கிற ஒரு இடம், அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபுதாபிக்கு போயிட்டு அங்கேயும் சில நண்பர்கள் இருக்காங்க, என்னுடைய கல்லூரி நண்பர்கள், அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வர்றது தான் இந்த ஒரு ட்ரிப்பு. 3:30 மணி போல் ஃப்ளைட்டு. இங்கேருந்து பஹ்ரைன் போயிட்டு பஹ்ரைனில் 4 மணி நேரம் லே ஓவர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லே ஓவர்ன்றது வெயிட்டிங் டைம். அங்கேருந்து வேறு ஃப்ளைட் மாற்றுவாங்க, அதுதான் வந்து லே ஓவர். அதாவது நம்ம பஸ் எல்லாம் எப்படி மாறுறோம் இல்லையா, அந்த மாதிரி வேறு ஃப்ளைட்டு பிடிக்கணும். அந்த ஃப்ளைட்டுக்கான ஒரு வெயிட்டிங் டைம் தான் வந்து லே ஓவர்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இப்போ நான் கிளம்பிட்டேன் ரூம்லேருந்து. டைம் 11:45-12 ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ரூம் பாருங்கள். இந்த இதில் தான் நான் வாடகைக்கு இருக்கேன். நண்பர்களே, இப்போ வந்து நான் டாக்ஸி புக் பண்ணியாச்சு. 31 ரியால் வந்தது. அதாவது 1 ரியால்னா நம்ம ஊர் பணத்துக்கு 23 ரூபாய். ரூமில் இருந்து பண்ணும்போது 30 ரியால் வந்தது. வெளியில் வந்து ஏடிஎம்ல காசு எடுத்துகிட்டு பண்ணாக்க 31 ரியால் வந்தது. வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். சரி அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். டாக்ஸி புக் பண்ணி ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பாதி தூரம் வந்துட்டேன். ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏர்போர்ட்டை நான் ரீச் ஆகிடுவேன். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோபுரம் தான் ஏர்போர்ட்டுக்கு எதிரில் இருக்க கோபுரம். ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கோபுரம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. புதுசாக ஒரு 3 மாதம் முன்னாடி தான் இந்த மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அழகு ரொம்ப பேரழகு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லா இதுவும் முடிச்சாச்சு. இமிக்ரேஷன் ரெண்டுமே வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு பஹ்ரைனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸாலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்ன மேட்ருன்னே தெரியல. பேக் ஒன் இருக்குது. இது பேர் வந்து க்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்குது ஏர்போர்ட்டில். இப்போ நம்மளுடைய கேட் நம்பர் வந்து 306. இந்த 306 கண்டுபிடிக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம 306 கேட்டுக்கு தான் போனோம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினில் வாங்கிக்கலாம். 2 ரியால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிக்கு ஏற்ற மாதிரி காசு. இதில் தண்ணி ஒன்று வாங்கணும் நம்ம. அப்புறமா போவோம். அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தொழுகிறதுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க. அப்புறம் கேட் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து என்னென்ன ஃப்ளைட் எந்தெந்த கேட்டில் வரும் அந்த மாதிரி இருக்குது. 306 நம்ம பாருங்கள், தப்பாக வந்துட்டோம். 306 எந்த பக்கம்? இந்த பக்கமா? ஆமாம், கரெக்டாக இந்த பக்கம். வெண்டிங் மிஷின் பாருங்கள். வெண்டிங் மிஷின்லேயும்
நிறைய இருக்குது. என்னென்ன வேணுமோ எடுத்துக்கலாம் வெண்டிங் மிஷினில். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இப்படி தான் இருக்குமே. இங்கே தான் வந்து ஃப்ளைட் நிற்கும். இங்கே ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நடந்து போயிட்டு ஃப்ளைட் ஏறுவாங்க. இப்போ இன்னும் ஃப்ளைட் எதுவும் வந்து நிற்கலை. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சகல வசதியும் இருக்குது பாருங்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்குது ஆக்சுவலாக அந்த பக்கம் போயிட்டு. ஓகே, இங்கே ஒரு ஃப்ளைட் நிற்குது. இது கல்ஃப் ஏர் தான் நினைக்கிறேன். ஃப்ளைட்டுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கு. அங்கே பார்த்தீங்களா? இப்போ இது சவுதி ஏர்லைன்ஸ். இப்போ இது வந்து சவுதி ஏர்லைன்ஸ். எப்படி இருக்கு? மஜாவா இருக்கா? இப்போ இங்கே வந்து எஸ்கலேட்டர் வைக்க மாட்டாங்க. நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நம்புறது இந்த மாதிரி வச்சிருவாங்க. நம்ம நடக்கவே தேவையில்ல, ஜஸ்ட்டு இதில் நின்னா மட்டும் போதும், அது மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். எஸ்கலேட்டர் மாதிரி தான். ஆனால் இதுக்கான பேர் என்னன்றது ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. நம்ம இந்த மாதிரி போய்க்கலாம். ஆனால் இப்படி நின்னோன்னா அது போய் சேர்றதுக்கு 6 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. உங்களுக்கு எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்றதை நான் காமிக்கிறேன். என் ஃபேஸ் வர ஃபுல்லாக தெரியுதா இல்லையான்னு தெரில. ஃபோனில் எடுக்கிறதுனால எனக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியுதா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. கேமராவில் எடுத்தால் மட்டும் இவர் ஒழுங்காக எடுத்துருவாருன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் மாஸ்க் காமிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயின்னு இருக்கு. இப்போ தான் பொறுமையாக ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னா ஹெவியாக ஃபியூயல் ஸ்மெல் வந்தது. ஃப்ளைட்டுக்கு பெட்ரோல் ஏதாவது போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரில. ஃபியூயல் ஸ்மெல் ஹெவியாக வந்துட்டு இருந்தது. இப்போ தான் ஸ்லோவாக மூவ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேகம் எடுப்பானுங்க. அதையும் பார்க்க தானே போகிறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற கடுப்பு என்னன்னா, ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். டேக் ஆஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் ஆஃப்ன்றது ஃப்ளைட் வந்து மேலே போதில்லை, அதுதான் டேக் ஆஃப். லேண்டிங்கிறது கீழே இறங்குறது தான் லேண்டிங். எப்பயுமே ஒரு ஃப்ளைட் ஓட்டும்பொழுது அந்த லேண்டிங் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்து சேஃபாக பொறுமையாக பண்ணுவாங்க. டேக் ஆஃப் வந்து அசால்ட் மேட்ரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என் கூட நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ வண்டியை திருப்புறானுங்க. ஆஹா, இதுதான் கைஸ் ரன்வே. ரன்வேன்றது எம்டியாக இருக்கும் ரோடு. வேகமாக போயிட்டு டேக் ஆஃப் பண்ணுவாங்க, அது பேர் தான் ரன்வே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைட் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சவுதியா. ஓகே, இப்போது ரன்வேக்கு வந்தாச்சு. வண்டி வேகமாக போகுது. எடுத்துட்டாங்க வண்டி வேகமாக போகுது. எடுக்கிறான் வேகமாக எடுக்கிறான். வண்டியை வேகமாக எடுக்கிறான். போது புயல் வேகத்தில் போயின்னு இருக்கு. குறுக்கு எதுவும் மண்லாரி வந்துடக்கூடாதுடா. ஆஹா, காது அடைக்க ஆரம்பிக்குது கைஸ். ப்ரெஷர்லாம் வந்து கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் கேபின்ல. அதனால இப்பயே வந்து காது அடைக்க ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக விங்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க சீட். அதனால எதுவும் காமிக்க முடியல, அவ்வளோதான், தூக்கியாச்சு. தெரியுதா உங்களுக்கு? நிழல் பாருங்க, பார்த்தீங்களா? நிழல் பாருங்க, நிழலை பாருங்க. அவ்வளோதான். வண்டி வேறு ஏதோ சத்தம் போடுது. லைட்டாக பயமாக இருக்குது, லைட்டாக கதி கலங்குது. ஆனால் வேற என்ன பண்ணுறது, ஓட்டுறவங்களை நம்பி தான் ஆகணும். அங்கே பாருங்க, ஃப்ளைட்டு மட்டும் பாருங்க, கீழே நிழல் தெரியுதா? ஒரு அற்புதமான காட்சி. நான் ஃபோனை பார்த்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்காம இருக்கேன். ஏன்னா லைட்டாக பயமாகவும் இருக்கு. அதுக்குள்ளே பாருங்க எவ்வளோ ஹைட் வந்துட்டு பாருங்க. ஃபோனில் பார்க்குறது உங்களுக்கு வந்து கிட்ட இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் நேரில் ரொம்ப ஹைட் வந்துட்டோம் பாருங்க. வானத்துல இருந்து பார்க்கறதுக்கு கீழே இப்படி தான் இருக்கும். சவுதி அரேபியா ரியாத். ஏன்னா ரியாத் ஃபுல்லாமே வந்து பாலைவனம் தானே, அதனால எல்லாம் பாலைவனமாக தான் இருக்கும் உங்களுக்கு.
அதான் மேலே தூக்கிட்டாரு ஐயா. ஆனா வண்டி ஆட்டி நாட்டின்னு போறாரு. வண்டி ஆட்டி நாட்டின்னு போறாரு. அதுதான் லைட்டா பயமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சாய்ச்சிட்டாரு. அது லைட்டா கொஞ்சம் கதி கலங்குது. அது கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு வளைச்சா கூட பரவாயில்ல. நம்மளுக்கு சொல்லவும் மாட்டாரு தலைவர். நீங்களாம் வந்தீங்கன்னா லைட்டா பயமா இருக்கும் கைஸ். அங்க பாருங்க அந்த ரெக்கையில வந்து கல்ஃப் ஏர்னு போட்டிருக்கு. அதுதான் வண்டி திரும்புதான் நினைக்கிறேன் ஏரோப்ளேனு. டேய் பாத்துடா. நான் அங்க பாக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க பார்த்தாதான் லைட்டா பயமா இருக்கு. ஏதோ ராட்னத்துல சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப ஸ்ட்ரைட் பண்ணிட்டான்பா. அவ்வளவுதான் கைஸ். இப்போ ஓரளவு கொஞ்சம் இது பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் வண்டிய. அதனால அப்படியே போறோம். லேண்டிங் அப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் வரேன். லேண்டிங் அப்போ என்ன கொடூரமா இருக்குன்னு. கொடூரம்லாம் இல்லை கைஸ். நார்மலாகவே வந்து ஏர்போர்ட்ல ஏரோப்ளைன் இந்த மாதிரி தான் போவோம். லைட்டாக கொஞ்சம் பயமாகவே இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அலாரம் அடிச்சிருச்சா. அந்த அலாரம் எதுக்குன்னா சேஃபாக நம்ம மேலே வந்துட்டோம், எனக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு அலாரம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இது வந்து 1 hour ஃப்ளைட்டு தான். 60 நிமிஷத்தில் பஹ்ரைன் போயிடலாம். அதனால் அதெல்லாம் வராது. சரி கைஸ், நான் வந்து பஹ்ரைன் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ளைட்டில் ஒரு பன்னு கொடுத்தாங்கங்க. வாயில் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஜில்லுன்னு இருக்கு. அதோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்க. யாராவது சொர்க்கத்தை பார்த்துருக்கியான்னு கேட்டால் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை பாருங்க, இதுதாங்க சொர்க்கமே. வானத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது கீழே பார்க்கும்பொழுது கடல். ஓகே கைஸ், நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டோம். பாருங்கள், இதுதான் வந்து பஹ்ரைன் நாடுல நம்ம இறங்க போகிறோம். பாருங்க அழகா கீழே ஒரு ஐலாண்டு தீவு மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு. தண்ணி நீல கலர்ல இருக்கு. அந்த தண்ணி எதனால நீல கலர்ல இருக்குன்னா, மேலே இருக்க வானம் ஸ்கை வந்து நீல கலர்ல இருக்கிறதுனால தான் தண்ணியும் வந்து நீல கலர்ல இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஸ்கேட்ரிங் எஃபெக்ட்ன்ட்டு நினைக்கிறேன். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டா இல்லை ஸ்கேட்ரிங் எஃபெக்டான்னு தெரியல. சார் சிவி ராமன் கண்டுபிடிச்சாரு. இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ இதுலேயோ படிச்சிருப்பீங்க. அருமையாக இருக்கு. லேண்டிங் கியர் போட்டாச்சு. லேண்டிங் கியர்னால் வந்து அந்த வீல் இறங்கும். வீலில் வந்து அப்படியே இறங்குறது தான் லேண்டிங் கியர். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் லேண்ட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பொறுமையாக அவங்க வண்டியை கீழே இறக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் சிக்னல் கிடைச்சதும், லேண்டிங் கிளியரன்ஸ் கிடைச்சதும் அவங்க லேண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடலை பாருங்க, பாரு பாரு கடலை பாரு, கடலை மேல நில பாரு, நில பாரு. இந்த கடல் எவ்வளோ அற்புதமா இருக்கு. கடலுக்கு மேல ஒரு விமானம் பறக்கிறதெல்லாம் 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி ரொம்ப அபூர்வமா இருந்தது. ஆனா இப்போ சர்வசாதாரணமா பறந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானம் தான். அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்தது, மனிதனும் வளர்ந்தான். ஆனால் எந்த அளவுக்கு விஞ்ஞானமும் அறிவியலும் வளருதோ அந்த அளவுக்கு மனிதனோட அழிவு நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம லேண்ட் ஆகுற டைம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் வந்து கீழே இறங்கிட்டே வருது. தண்ணி இருக்குன்றதுனால நமக்கு தெரியல சரியா, ஆனால் நம்ம கீழே வந்துட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கடற்கரை மணலே தெரியும்.
அத பார்த்தீங்களா? கடற்கரை மணல் வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த கடற்கரை மணலே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க? எ எ ஒண்ணும் புரியவே இல்ல. விஞ்ஞானமும் விஞ்ஞானம் தான். விஞ்ஞானம், அறிவியல் எல்லாம் சும்மா தூள் கலப்புது இந்த மனிதனோட ஆற்றலும், அறிவியலும். இப்ப கீழ இந்த லேண்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். டேக் ஆஃப் கூட பயம் இல்ல. இந்த லேண்டிங் பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரா, ஒழுங்கா எந்த ஒரு தவறும் இல்லாம பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம். 99% பைலட்ஸ் அவங்களோட பெஸ்ட்ட தான் குடுப்பாங்க. அதனால பயப்படவே தேவையில்ல. ஃப்ளைட்டுன்ற பொறுத்தவரைக்கும் பயமே இல்ல. பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே வெல் ட்ரெயின்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான். அதையும் தாண்டி ஒரு 1% அங்க இங்கன்னு விபத்துகள் நடக்குது. அது எதுவும் பண்ண முடியாது. எது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தான் ஆகும். அதனால பயப்படாம பண்ணுங்க. இப்ப பாருங்க லேண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கீழ வந்துட்டே இருக்கோம். தரைய தொடப் போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடப் போறோம்னு நெனைக்கிறேன். போயிட்டு இருக்கு. பாருங்க. கொஞ்சம் திகிலா தாங்க இருக்கு. விங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க சந்தோஷமே வரும் நமக்கு. ஆனா, இந்த லேண்ட் ஆகும்போது வேகமா போயிட்டு லேண்ட் பண்ணுவாங்க. அவ்ளோ வேகமா லேண்ட் ஆகும்னா அதான் நமக்கு உள்ள ஷேக்கிங் இந்த மாரிலாம் இருக்குமே. எப்பாடி கடவுளே! சூப்பரா அழகா பொறுமையா வந்து சேஃபா சேர்த்துட்டான். நானும் கீழ இறங்கிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சுது. முடிச்சுட்டேன். மீண்டும் நம்ம சந்திப்போம். இன்னொரு ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.